ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது. வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். சோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்களோட பாக்யாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் பலம் புரிந்து உச்சம் பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலே பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5க்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும் இருக்கிறார். சுக்கிரன் புதன் உங்களுக்கு 3ஆம் ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில். இந்த கிரக நிலையின் அடிப்படையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன முடிவுகள் நீங்க எடுக்கலாம், என்னென்ன விஷயம் நீங்க செயல்படுத்தலாம், எந்தெந்த துறையில இருக்கிறவங்களுக்கு என்னென்ன லாபம், தொழில், வேலை, முக்கியமா மாணவர்கள், முக்கியமா இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன துறையில நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருப்பீங்க, அதற்கான சாதகமான அமைப்புகள்லாம் இருக்கின்றது ஒண்ணா பார்ப்போம். முக்கியமா இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஒரு துணிச்சல் மிக்க முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. சோ உற்சாகமும் முன்னேற்றமும், எதிர்பார்த்த நீண்ட நாளாக நீங்க ஆசைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தி அதன் மூலமா அதிகமான லாபங்களை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் அவரோட பார்வையில், அதாவது அவரோட பாக்கிய பார்வையில் 9ஆம் பார்வையாக சனி இருக்கிறதுனால இனிமே உங்களுக்கு அனைத்து சுப விஷயங்கள், சுப காரியங்கள், சுப செயல்கள் எல்லாம் காத்துக்கிட்டதே சொல்லாங்க. முக்கியமா கடன் வாங்குற அமைப்பு, ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அது கடன் வாங்குற அமைப்பு, அதனோட முயற்சிகள், தொடர்புகள் மூலமா உங்களுக்கு லாபம் அடைகிறது. புதிய நண்பர்கள், புதிய புதிய தொடர்புகள் மூலமா உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டுருது. ஏற்கனவே நீங்க ஒரு கடனை வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை தீர்த்து அமைத்து சுப கடன் வாங்குறது, புதிய காரு, வாகனம், வண்டி வாகனம் அமைப்பு, வீடுக்கு பூஜை போடுற அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது, செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கும்போது, நிலக்காரகன், பூமிக்காரகன், இப்ப ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது, லாபங்கள் உண்டாகும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் உருவாக்கலாம், நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். இப்ப நீண்ட நாளாக, ஏன்னா உங்க ராசிநாதனே செவ்வாய் என்றனால இந்த மேஷ ராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்புலாம் இயற்கையாகவே வந்துடும். ஏன்னா அவரோட ராசிநாதன் செவ்வாய். சோ நிலத்துக்கு அதிபதி, பூமிக்கு அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். அதனாலதான் அந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க, அந்த புரோக்கரேஜ் துறையில இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கிறவங்க எல்லாமே இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. இயற்கையாவே ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 வீடுகள்னா என்னன்னா சொந்த வீடுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வாங்கி வச்சுக்கிறது,
வர்றது, ரெண்டல் இன்கம் வர்றது, அதன் மூலயமா வருமானம் பெறுறது, ரியல் எஸ்டேட் துறையில வருமானம் பெறுறது, நிலம் சார்ந்த தொழில், அதுவே சந்திரனும் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா நிலம் சார்ந்த தொழில், விவசாயம், அக்ரி என்ற மாதிரி நிலம் சார்ந்த விஷயம், நீர் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமா இருக்கிறது, அதன் மூலயமா லாபங்கள் பெறுது, அதையே தொழிலா அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் சந்திரன். ஏன்னா சந்திரன் இருக்கிற இடம் 4ஆம் இடம். ஸோ இந்த இடத்தில் குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிக முன்னேற்றம், வேலையில அதிகமான ஒரு பொருளாதார வசதி, புதிய புதிய திட்டங்கள் அதுல செயல்படுத்துவீங்க, புதிய முதலீடுகள் பண்ணுவீங்க, புதிய முதலீடுக்கான உங்களுக்கு தொடர்புகள் வரும். ஏன்னா புதன் பகவான் 3ஆம் இடத்திலே உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் பலம் புரிந்து இருக்கும்போது அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுக்குண்டான ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வெற்றி, அதன் மூலமா லாபம், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கிறது, இந்த 2-3 ஜாப் ஒர்க் பண்றது, அது பார்ட் டைம்ல இன்னொரு ஒர்க் பண்றது, ஒரு ஒரு வேலையிலே இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றது, இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ், ட்ரேடிங் பிசினஸ், இந்த புரோக்கரேஜ் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்க போது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பண்ணுவார். அப்பா வழி சொத்துக்கள் வருது, அப்பாவின் மூலமா ஆதரவு உண்டாகிறது, அப்பா ஆதரவு கொடுக்கறது, அப்பாவின் உறவினர்கள், அதாவது மூத்த சோதர்கள், பங்காளிகள் சொல்லக்கூடிய அவங்களோட உறவுகள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு, ஒரு நெருக்கம். இது இவ்வளவு நாளா பிரச்சனை இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கமாக வர்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பண்ணிடுவார். ஸோ முக்கியமா குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தானமான உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தொலை தூரங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கறது, மாணவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற அமைப்பு, உயர்கல்வி, போட்டித் தேர்வு, ரிசர்ச் படிக்கிற அமைப்பு எல்லாம் காத்து கொண்டிருக்கிற மாணவர்கள் முக்கியமா டாக்டர், நீட் தேர்வுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான மதிப்பெண்கள், அது துறை சார்ந்த கல்லூரியில கிடைக்கிறது, நீங்க எதிர்பார்த்த துறையில கல்லூரி அந்த சீட்டு கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு 4ஆம் இடத்தில், ஏன்னா 4ஆம் இடம் என்றது உயர்கல்வி பட்டப்படிப்பு இருக்கிற இடம், அந்த இடத்தில் குரு பகவான் பலம் புரிந்து உச்சம் பெற்று இருக்கும் போது முக்கியமா மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் படிப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற அமைப்பு இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குருவின் பலமோடு, உங்களோட ராசியின் செவ்வாயோட ஆசீர்வாதத்தோடு, உங்களோட புதன் 2ஆம் அதிபதியான சுக்கிரனோட துணையோடு, சூரியனோட ஆதரவோடு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாகும், செல்வம் கொழிக்க மாதமாகும். புதிய மனிதர்கள் தொடர்பு மூலமா பொருளாதார வசதி, வேலைவாய்ப்பு, புதிய புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் என ஜூன் மாதத்தில் நீங்க வைக்கும் முதலடி உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் வெற்றிப்படியாக மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும். முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. உங்களோட ராசியான எண் பாத்தீங்கன்னா 3ஆம் எண். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரிகள் வீழ்வார்கள், புதிய கடன் வாங்குவீங்க, உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும், அதாவது உங்க சிந்தனையில் நல்ல தெளிவு ஏற்படும், மன சுமை, உங்களோட அழுத்தெல்லாம் தீரும். ஸோ ஜூன் மாதம் மேஷராசிக்கு வெற்றி மாதமே என சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குருவோடு ஆதரவு பெற்று சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சூரிய பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் பெயர்ச்சியடைந்து இருக்கிறார்கள். ஸோ 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அது மூலமா குடும்பத்தின் நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படும். முக்கியமா தொழில் வேலையில மாற்றம் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு குருவின் ஆதரவோடு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது அதை சுப விரயங்களாகவும், சுப லாபங்கள், அதாவது தொழில் நிமித்தமாகவும், வேலை நிமித்தமாகவும், வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, வேலையில உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மாற்றம், ஒரு உங்களுக்கு வேலை நிமித்தமா நீங்க ரொம்ப நாளா வெளியூர்ல இருந்திருந்தாலும் சரி, இல்ல உங்க உள்ளூர்ல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கோ இல்ல வெளி மாநிலத்துக்கு மாற்று ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போதுங்க. அதாவது வேலை
வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய புதிய முன்னேற்றம், தொழில் வரவு, அதாவது ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரன் பலம் பொருந்தி உங்க ராசிநாதனும் இருக்கிறாரு. ஸோ இந்த மாத கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அவரு சுக்கிரனோட குரு பகவானோட இணையும் போது வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு. ஸோ இந்த மாதத்துல ரிஷப ராசிக்கு குருவோடு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் தூரதேச பிரயாணம், அந்நிய பேசும் அந்நியர்களோட உங்களோட தொடர்பு ஏற்படுது. அதன் மூலயமா உங்களுக்கு லாபம் ஏற்படுது. அதன் மூலயமா புதிய தொழில், வேலை என தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் அந்நிய தேசம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் மூலயமா லாபங்கள் உண்டாகும். முக்கியமா ஐடி துறையில இருக்கிறவங்க, மீடியா, தொலைத்தொடர்பு, இந்த மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபாரின்ல போய் வேலை செய்யற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த சுக்கிரனும் குருவும் இணையும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களோட துணைவியாரின் தேக ஆரோக்கியத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஸோ குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தும் அவர் வந்து உங்களோட சனி இருக்கும் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், தொழில் வளம் மேம்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, ஆன்லைன் ட்ரேடிங், பிசினஸ், அதாவது ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், பேங்கிங் துறையில இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு தொழில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களோட மேலதிகாரி, உயரதிகாரோட ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து நீங்க என்னதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும், வேலை பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து அதை உங்களோட உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்தாமல் உங்கள் மட்டத்தட்டி அதை உங்களோட புகழை வந்து வெளியே காட்டாம உங்களை வந்து அடக்கி வச்சிருந்த உங்களோட பழைய முதலாளிகள், அதாவது பழைய மேலதிகாரிகள் மாற்றம் அடையப்பெற்று அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு, ஒரு உயர்வு, பதவி உயர்வு, ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்க போகுது. குருவின் ஆதரவோடு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் தடை, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். நீண்ட நாளா இருந்து வந்த கணவன் மனைவியோட இந்த சட்டப்பூர்வமான சிக்கல்களுக்கு ஒரு அதாவது சட்டப்பூர்வமான ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது, அதாவது ஒரு முடிவு கிடைக்கும் போது நிரந்தர முடிவாக இருக்கும். ஏன்னா விவாகரத்து கேட்டு நீங்க ரொம்ப நாளா கேஸ் போட்டிருந்தீங்க, ஒரு பிரச்சனையில் இருக்குன்னா அதற்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்பெற்று புதிய வாழ்க்கை துணையை தேடும் அமைப்பும் இருக்கு. இல்ல வேண்டாம் சார், நான் தனியாவே இருந்துக்கிறேன், என்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் தொழில பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சா போதுன்ற அந்த மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு தொழில், வேலை மாற்றம், முன்னேற்றம், அதாவது உங்களோட பணி நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் குடும்பத்தை பிரிந்து தொலைதூரம் போறதுக்கான அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும், கல்யாண தடைகள் நீங்கும், காதல் பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான யோக காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டமான எண் 6ஆம் எண், அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைந்து உச்ச பலனை பெற்று இருக்கிறாருங்க. சோ இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு சொல்லலாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ வந்து நடைமுறையாக போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகள்லாம் நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் எடுப்பீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் முடிவுகளையும், அதுவும் புத்தி கூர்மையான செயல்களிலும், அறிவு சார்ந்த திட்டங்களையும் தீட்டுவதில் வல்லமை மிக்கவர்கள். அவசரத்தாலே சில முயற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனது, சில சாதகமா அமையாம போனதெல்லாம் நடந்திருக்குங்க. ஏன்னா இனிமே வந்து அந்த மாதிரி இருக்காதுங்கன்னா 2ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு 7க்கு அதிபதி பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுத்துறையில இருக்கிறவங்க, சமுதாய, அதாவது பொது வாழ்க்கை, அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப், அதாவது அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, பொறுப்புகள் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த யோகம்லாம் இந்த காலத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் அதுக்கு உண்டான
வழிமுறைகள் உங்களை தேடி வரும். இந்த திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதிக முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கொடுக்க போதுங்க. முக்கியமா புதிய வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிக சம்பளத்தோடு நீங்க எதிர்பார்த்த ஊதியத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்க சீருடை பணி, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட், சீருடை பணி, மருத்துவம் சார்ந்த படிப்பு, மருத்துவம் சார்ந்த துறையில நீங்க போகணும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிநாதனும் புதன் பகவானும் சுக்கிரனும் உங்க ராசியிலே இந்த மாதத்தில் இருக்கிறாங்க. இந்த மாத கடைசியில தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் மாறுறாரு. சோ அதனால உங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. திருமணம் அதாவது மேரேஜுக்காக உங்க வீட்லயும் சரி நிறைய பேர் பார்த்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே அமையாம அதுல ஒரு தடைகள் சங்கடங்கள் ஏன்னா எந்த ஒரு குழப்பத்திலையும் இல்லாம ஏன்னா ஒரு சைடு உங்களுக்கு வேலை உத்தியோகம் மற்றபடி நண்பர்கள் சார்ந்த எல்லாருமே நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் ஒரு சோதனையாகவும் இருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது ஸோ திருமணங்கள் கைகூடும். சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும். அப்பாவின் அதாவது பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கைகூடும். முக்கியமா பண வரவு அதிகரிக்குங்க, அதுதாங்க முக்கியம். ஸோ பொருளாதாரத்துல நீங்க பெரிய பெரிய முன்னேற்றம் அடைவீங்க. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், வேலையில புதிய மாற்றம், நீங்க எதிர்பார்த்த தொழில் நீங்க அப்போ சில பேர் பிசினஸ் பண்ணணும் சார் அது மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு திட்டங்கள் திட்டங்க ஒரு இன்வெஸ்டரே தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு இன்வெஸ்டர் இருந்தா நமக்கு ஒரு சாதகமா இருக்கு, நம்மளுக்கு ஒரு முதலீடு யாராவது பண்ணாங்கன்னா நம்ம இந்த தொழிலை கொஞ்சம் வளம்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு நீங்க யோசனையில இருக்கீங்கன்னா அந்த மாதிரி புது புது மனிதர்களின் தொடர்பு, உயர் மனிதர்களின் தொடர்பு, அந்த கான்ட்ராக்ட் அதாவது அவர்களின் தொடர்பு மூலயமா உங்களோட தொழில் வளர்ச்சி அடைறதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளால் அதிக லாபங்கள் உண்டாகும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்புகள் ஏற்படும். ஸோ வெளியூர் போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும். வேலை விஷயமா நீங்க ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் எதிர்காலம், படிப்பு, அவங்களுக்கான முதலீடுகள் பண்றது, ஸோ இந்த அமைப்புகள்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு உங்க ராசியிலே இருக்காரு, அவர் தான் 4க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு உங்க குழந்தையோட உயர்கல்வி, பட்டப்படிப்பு, காலேஜ் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. முக்கியமா 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியிலே இருந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது பூர்வீக சொத்துக்கள் வருது, பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் தீருது, குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு சிறப்பு மிக்க எதிர்காலம் தொடங்கிறதுக்கு அதாவது உங்க வாழ்க்கையை தீர்மானித்து உங்க திட்டத்தை நிறைவேற்ற பெற்று அதை நல்லபடியா செயல்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும். ஏன்னா அவர் 6க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள், எதிரிகள், மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன் எதுக்கு வாங்குவீங்கன்னா சுப செலவுகள், தொழில் டெவலப் பண்றதுக்கு, தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, தொழிலை விரிவாக்கத்துக்கான கடன் அமைப்புகள்லாம் உங்களுக்கு சேரும். நீண்ட நாளா நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட யார்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அமையலன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். புதிய கடன்கள் வாங்கி புதிய புதிய முதலீடுகள் செய்யறது, தொழிலை விரிவாக்குறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். உடல் நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், சுப செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம், புதிய யோக பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வேலை தொழில ஒரு புதிய மாற்றம், முன்னேற்றம், முக்கியமா உங்களுக்கு ஏற்ற ஊதியம் உயர்வு, அங்கீகாரம், பதவி எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமே. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. உங்களுக்கு ராசியான எண் 5ஆம் எண். புதன்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வளம் பொருந்திய மாதமாக இருக்க போதுங்க. தொழில மாற்றம், முன்னேற்றம், முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேரு, புகழ், பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதாவது 10ஆம் இடம்ன்றது உங்களோட தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல
செவ்வாயே வந்து ஆட்சி பலம் பெற்று அதிக பலத்தோட இருக்கும்போது கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம், வீரியம், முன்னேற்றம், உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பூர்வீக சொத்து, அப்பா வழி வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாவின் சொந்தங்கள் மூலயமாகவும் உள்ள உங்களோட மூத்த சகோதரர்கள் மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்கள், உங்க சொத்துல வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்ததெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் உங்களை வந்து அது வந்து சேரும். அது என்னன்னா அது உங்களுக்கு லாபமாக வரும். அதன் மூலயமா நீங்க வந்து ஒரு தொழில் அமைக்கிறது, அதை வந்து டெவலப் பண்றது, ஒரு இடமா வருதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்த வந்து இப்போ நீங்க அதை சீரமைக்கிறது, அதன் மூலயமா அங்க வந்து ஒரு வீடு வைக்கிறது, பிளாட் போடுறது, கடை கட்டுறது, ரெண்டல் இன்கம் சொல்லுவாங்க, வாடகை வருமானம் வரத்துக்குடியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்க ஏற்படுத்துவீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதியை வந்து டெவலப் பண்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்க ராசியிலே உச்சம் பெற்று பலம் புரிந்து இங்கதான் இருக்க போறார் 4 மாதம். சோ இதன் அடிப்படையில் அவர் இருக்கிற இடத்தையும் வச்சும் பார்க்கிற பார்வை வச்சும் உங்களுக்கு வந்து அதிகமான பலன்கள் காத்துக்கிட்டே சொல்லாங்க. ஏன்னா அதிகமாக யோகங்கள் பெறக்கூடிய ராசிகளில் கடக ராசியும் ஒன்று. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிராவல்ஸ் பிசினஸ் பண்றவங்க, ஹோட்டல் பிசினஸ், இந்த மாதிரி இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், 2-3 பிரான்ச்சஸ் ஓபன் பண்றது, விரிவாக்கம் பண்றது என தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியிடும். ஏன்னா உங்களோட 2ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. சோ அதனால குடும்ப சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்காக செலவு பண்றது, உங்க குழந்தைகளின் படிப்பு, இந்த குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு பண்றது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. 2ஆம் அதிபதியான சூரியன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு குடும்ப சார்ந்த விஷயமாக தொழில் பண்றது, பிசினஸ்லாம் உங்களுக்கு லாபகரமா அமையும். உங்க துணைவியாரின் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வர வேண்டிய அமைப்பு இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்க மனைவியின் மூலயமா உங்களுக்கு ஏதாவது சொத்து வரணும், பெண்டிங்ல இருக்கு, ஒரு கேஸ் பிரச்சனையில இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதமாக அமைந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் அது உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலயமா அது முதலீடுகள் பண்ணுவீங்க. அது முதலீடு பண்றது மூலயமா உங்களுக்கு வியாபாரம் டெவலப் பண்ணுவீங்க. புதிய புதிய திட்டங்கள்லாம் வந்து வெற்றி அடையறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ குருவின் பார்வையில், அதாவது குரு பகவான் உங்க ராசியில இருந்து 9ஆம் அதிபதியான சனி பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து பாகியங்கள், சந்தோஷங்கள், அதாவது நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் எல்லாம் காத்துக்கிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மாதனே சொல்லாங்க. என்னங்க நான் நினைச்சே பார்க்கல, எப்பயோ கூப்பிட்டு இருந்தேன், இப்போ அவர் கால் பண்றாரு, இந்த பிசினஸ் எடுத்துங்க, இந்த ஆர்டர் எடுத்துங்க, நீங்க வாங்க சார் எனக்கு இந்த பிளான் சொல்லுங்க. இப்போ நீங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு யார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேலை விஷயமாவும் சரி, தொழில் பண்றதுலயே ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அவர் திருப்பி கூப்பிட மாட்டாரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அழைப்புகள் விடுத்து அதை வந்து நீங்க கொஞ்சம் வாங்க சார், நீங்க பண்ணுங்க, அது நல்லா இருக்கு அந்த ஐடியா, நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் வந்து நான் உங்களுக்கு முதலீடு பண்றேன், நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த தொழில் நிமித்தமா உங்களுக்கு வந்து புது புது முன்னேற்றங்களும் புது புது ஆதாயங்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும். அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்க ராசியிலே இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அனைத்து பாக்கியங்களையும் நீங்க கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா வந்து சினிமா துறையில இருக்கவங்க, மீடியா துறையில இருக்கவங்க, நாடக துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள், ஒப்பந்தங்கள் மூலயமா நீங்க டெவலப் ஆகுறது இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில, அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல எதிர்காலம், புதிய வாழ்க்கை மாற்றம், புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். சோ இந்த மாதத்துல உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு தாங்க, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, நிதானமாக முடிவெடுங்க. ஏன்னா 2-3 பேர் வந்து உங்களுக்கு சொல்லி இந்த குழப்பி விடுற நிலைமை எல்லாம் இருக்கும். சோ குழப்பத்திலயும் நீங்க வந்து கொஞ்சம் தெளிவான, ஏன்னா நீங்க சந்திரன் ஆதிக்கம் பண்றதுனால நீங்க வந்து திடீர்னு வந்து உணர்ச்சி வசம் பெற்று சரி அது பண்ணலாமா இது பண்ணலாமா, ஏன்னா உங்களை குழப்பி விடுறதுக்குனே உங்க நண்பர்களும் உங்க உறவினர்களும் சில தொந்தரவுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது 1க்கு 2 முறை வந்து யோசித்து முடிவு செய்யுங்கள். ஏன்னா அந்த முதலீடு பண்றது உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஆனா 2-3 விஷயத்துல உங்களுக்கு குழப்பம் பண்ணிட்டு உங்க 2-3 விஷயத்துல உங்க உறவினர்கள், நண்பர்கள் வந்து உங்களை வந்து தவறான முதலீடு பண்றதுக்கான தூண்டுவார்கள். சோ அதுல மட்டும் சற்று கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த திருமண தடைகள், திருமண யோகங்கள் எல்லாம் வந்து இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கும் போது வீடு வாங்குற அமைப்பு, முக்கியமா கார் ஏதாவது மாத்தணும், வண்டி மாத்தணும், இந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்ப நாளா மாத்தணும்னு யோசனையில இருந்தவங்களாம் இந்த மாதம் நீங்க மாற்ற பெறுவீர்கள். வாகன யோகம் அமையும், வீடு வாங்குற யோகம் அமையும், இடம் வாங்குற யோகம் அமையும். முக்கியமா குழந்தைகளுக்காக முதலீடுகள் பண்ணுவீர்கள். குழந்தைகள் படிப்பிற்காக
படிப்பிற்காக செலவு பண்ணுவீங்க, குழந்தைகள் படிப்பிற்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, குழந்தைகளுக்காக சுப செலவுகள் பண்றதுக்கான அமைப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வந்து இருக்கும் பொழுது லாபங்கள் அதிகரித்தாலும் சுப செலவுகளும் வரும். ஸோ சுப செலவுகள் வந்து குடும்ப செலவுகளாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் ஒத்துழைப்போடும் உறவினர்களோட ஒத்துழைப்பும் புதிய முதலீடுகள் புதிய வந்து திட்டங்கள்லாம் செயல்படுத்த பண்ணுவீங்க. ஆனா 1க்கு 2 முறை யோசித்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட கன்சல்ட் பண்ணிட்டு அதுல இறங்குங்க. அது லாபகரமாக மாற்றக்கூடிய அமைப்பை எல்லாம் குரு பகவான் பண்ணிடுவார். ஏன்னா 9ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வேலையில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பலு அதிகரிக்கும், வேலை பலு அதிகரிக்கும். அதாவது ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருந்தாலும் அதுக்குண்டான லாபத்தை கொடுக்க பெற்றுவார் சூரியன். ஏன்னா செவ்வாய் சூரியனும் 10 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நீங்க வெளியூர் போறது, வெளிநாட்டுக்கு போறது, வெளி தேசம் போயிட்டு இல்லைன்னா நீண்ட தூர பிரயாணங்கள் போறது, இந்த அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தில் பிரயாணங்கள் மூலயமாவும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் என அனைத்து சகல யோகங்களையும் பெறுவீர்கள். சிம்மராசி நேர்களே, சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏங்க உங்க ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுகாதிபதியாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் மேஷராசியில் ஆட்சி பெற்று பலம் பொருந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2க்கு அதிபதி 3க்கு அதிபதி சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி பெற்று பலம் பொருந்து இருக்கும் புதன் சுக்கிரன் இருக்கிறார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு தனவரவு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. ஏன்னா 12இல் குரு பெயர்ச்சி அடைகிறார். உச்சம் பெற்ற குரு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு 5க்கு அதிபதி, பஞ்சமாதிபதி, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தாபதி. உங்களுக்கு அனைத்து யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்கிறவர் வந்து 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது நீண்ட தூர பிரயாணங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வெளிநாடு போறது, முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி அதாவது பட்டப்படிப்பு படிக்கணும், ரிசர்ச் கைண்ட் ஆஃப் வேலை எல்லாம் தேடணும், படிக்கணும், வேலை நிமித்தமாகவும் அங்க போனோம்னா இந்த விசாக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், யோகங்கள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அஷ்டம சனியால அதிகமாக வந்து சிரமப்பட்டதுல சிம்மராசிகள் நீங்க தாங்க. உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், உற்றார் உறவினர்களுடைய இழப்புகள், அதன் மூலமா மன உளைச்சல், டென்ஷன், உங்களோட தாயாரின் ஆரோக்கியத்துல பிரச்சனை நிறைய வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரி மேலதிகாரிகளின் தொந்தரவையும் தாங்கிக்கிட்டு வேலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடும்பத்தையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமே விடிவு காலம்னே சொல்லலாங்க. விடிவு காலம் பிறந்தாச்சு. அதுல படிப்படியா ஒரு மாதமும் சில மாற்றங்கள் நிகழ்வுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருங்க. முக்கியமா சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில்ல வேலையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க யோகமாக இருக்க போது 1க்கும் மேற்பட்ட தொழில் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கு. சில பேர்லாம் வந்து வேலையில இருந்தாலும் வந்து ஒரு அடிஷனலா வந்து இன்னொரு துறையை செலக்ட் பண்ணி ஒரு பார்ட் டைமா பிசினஸ் பண்றது, அதன் மூலயமா கொஞ்சம் லாபங்கள் வரதுக்கான அமைப்புகள்லாம் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதத்தில் அதுக்குண்டான பணவரவு தனவரவு அதிகரிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தில் உங்களுக்கு 5க்கு அதிபதி உச்சம் பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே 9ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. பொருளாதார வசதி அதிகம் மேம்படும். முக்கியமா உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி இடையே அதிகபட்சமான சண்டைகள், சச்சரவுகள், உறவுகள்ல வந்து பிரச்சனை, ஒரு அதாவது நீங்க வந்து ஒண்ணு சொல்ல, உங்க வீட்டுல ஒருத்தவங்க ஒண்ணு சொல்ல, அந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கி கொண்டுட்டே இருந்தாரு கேது பகவான். இப்போ குருவோடு இணையும் காலகட்டத்தில், ஏன்னா குரு பகவானும் வந்து அடுத்த 4 மாசத்துல உங்களோட இணைஞ்சிருவார். ஸோ இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையில் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல திருமண தடைகள்லாம் நீங்கும். நிறைய பேர் வந்து சிம்மராசிக்காரர்கள் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட, அதாவது உங்களோட தாய் தந்தையாரின் ஆதரவோடு திருமணங்கள் கைகூடும், திருமணங்கள் நடைபெறும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் போற யோக மாதமாகவும் இருக்கும். முக்கியமா தொழில்ல வந்து புதிய முன்னேற்றங்களையும் லாபங்கள் அடையக்கூடிய மாதமாக இருக்கும் போது தொழில் வந்து விருத்தி அடைகிறது, அதாவது வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும். அதாவது சில பேர்லாம் வந்து நான் ஃபாரின்ல போனோம் சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போய் இருந்தேன்னா வீட்டு கடனெல்லாம் தீர்த்துருவேன், எங்க அப்பாவுக்கு இந்த கடன் இருக்கு, என்னோட அப்பாவோட இடம் இந்த மீட்கணும், ஸோ அப்பா வழி சொத்துல சில பிரச்சனைலாம் இருக்கு சார், நான் போய் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும், அந்த ஒரு வேலையில போய் இந்த இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்ததுன்னா இதன் மூலயமா நான் இந்த வீட்டு கடனை அடைச்சிருவேன், அம்மாவை நகையை வந்து மீட்டு கொடுத்துருவேன். இந்த யோசனையில் இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த
வாய்ப்புகள்லாம் இந்த காலத்தில் ஏற்படுத்திக்கும். அதாவது முதல் முறையா நீங்க சம்பாதிக்கிற நிலைமையில இருக்கிற அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள், அதிக வருமானத்தோட அதிக சம்பளத்தோட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்க வீடு தேடி வரும். நீங்க ஏற்கனவே அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து புதிய வேலை, தொழில் என காதல், கல்யாணம், திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 3க்கு அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார் புதனோட. ஸோ 2க்கு அதிபதி 3க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்க குடும்பத்துக்காக நல்ல ஒரு செலவுகள் பண்ணுவீங்க, சுபகாரியங்கள் நடத்துவீங்க, தனவரவு பணவரவு அதிகமாகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் லாபம் பெறும். அதுதான் இந்த விஷயம். இந்த காலகட்டத்துல ஒரு சிறிய முயற்சி, சில பேர்லாம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்லப்பா அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இது எதுக்குடா போறேன், நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்லியிருப்பீங்க, இல்லடா நான் ஏற்கனவே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அதுக்கு போகாம தடையெல்லாம் பண்ணுவாங்க. புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதன் மூலயமா உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், திடீர் பண வரவு, அதாவது நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்பு மிக்க மாதகமா இருக்க போது தொழில முக்கியமா தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த 2-3 பிரான்ச் ஓபன் பண்றது, தொழில இருந்த கடன் பிரச்சனை தீரும். கடன் அதனால மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். முக்கியமா கடன் பிரச்சனை தீர்னாலே உங்களுக்கு வந்து தொழிலை வந்து டெவலப் பண்றது, அதுல ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அதனால குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த மாதத்துல வந்து குடும்பத்தோட வந்து வெளி கோவிலுக்கு போறது, ஒரு நீண்ட தூரம் ஒரு யாத்திரை போற 5 நாள், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வந்து குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ தயவுசெய்து போயிட்டு வாங்க. ஒரு நீண்ட தூர பிரயாணம் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம், சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க மாதமாக இருக்கும் போது தொழில், வேலை, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். முக்கியமா மாணவர்கள் வந்து தொழில் கல்வி படிக்கணும், மருத்துவ படிக்கணும், வெளிநாட்டுக்கு போற யோகங்கள்லாம் அமையும். 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிறவங்களாம் காத்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் அந்த வாய்ப்புகள் இந்த காலத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது PhD லெவல்ல ரிசர்ச் லெவல்ல படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவும் கேதுவும் இணையும் பொழுது இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லாபமிக்க மாதமாகும், அதிர்ஷ்டமிக்க மாதமாக இருக்கும் போதுங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க ராசிநாதன் புதன் பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் பலம் மேம்படும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பண வரவு அதிகரிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 2க்கு அதிபதி சுக்கிர பகவானும் உங்க ராசிநாதன் புதனோட 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் லாபங்கள் அதிகரிக்கும், பண வரவு உயரும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க உழைத்த உழைப்பிற்கு வந்து பலனே கிடைக்கலன்னு புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு சிறப்புமிக்க மாதமாகவே இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 4க்கு அதிபதி 7க்கு அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் பலம் புரிந்து உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. ஸோ இதன் அடிப்படையில் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், நீங்க எதிர்பார்த்த கனவு திட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரும். அதன் மூலமா நீங்க வந்து கௌரவ பொறுப்பு, கௌரவ அந்தஸ்தெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது பொருளாதாரத்திலும் சரி, சமூக அந்தஸ்திலும் சரி, அதாவது சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்புகள், வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அதாவது ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு ஏற்படுத்தி அமைக்க பெற்று குழந்தைகளுக்கான நல அமைப்புகள்லாம் ஏற்படுத்துவீங்க. குழந்தைகளுக்கு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து முதலீடு பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஸ்கூல் கட்டுறதோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதாவது கன்னிராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்களா புதனோட ஆதிக்கத்தம் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு சமுதாய பொறுப்பு, சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு 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 உதவி பண்ணணும்ன்ற மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இந்த மாதம் அதுக்குண்டான வழிமுறைகள், திட்டங்கள்லாம் உங்களுக்கு செயல்படுத்தி அதை வந்து சக்சஸா பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதாவது குழந்தைகளுக்காக புதிய புதிய முயற்சிகள், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, சிறு சிறு உதவிகள் செய்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த யோசனையில இந்த திட்டத்தெல்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, பொதுத்துறையில இருக்கிறது, பொதுப்பணி பண்றது, இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணணும்ன்ற ஆதாயம் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைத்து கொடுத்துருவார் 11ஆம் இடத்தில் குரு. அது மட்டும் இல்லாமல் லாபத்தன்மையும் அதிகரிக்கும், பொருளாதார வசதியும் ஏற்படும். முக்கியமா
முக்கியமா குரு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சமூக சார்ந்த சிந்தனை, சமூகத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு உதவி பண்ணணும்ன்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். அதன் அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பேரு இதெல்லாம் சம்பாரிச்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பயுமே ஒரு கெட்ட பேர் தான். ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டுல இருக்கவங்க அப்பா அம்மாவும் சரி, மனைவியும் சரி, அவர் எங்கெங்க வீட்டுக்கு எதுவுமே பண்றது இல்ல, வெளியே வேற யாராவது உதவி கேட்டாலும் சரி, ஊருக்கு தானே அவர் பண்றாரு, வீட்டுக்கு எதுவுமே பண்றது இல்லைன்ற பேரும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா வீடும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், வீடும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ அதனால அதாவது சமூகம் சமூகம் சமுதாயத்துக்கு போய் ஹெல்ப் பண்றோம், மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம்னு போகாம பண்ணுங்க. பட் வீட்டையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ அதுல மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்பா வழி மூலியமா ஆதரவு, அப்பா மூலியமா வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலியமா சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமாக அமையும். ஸோ உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மூத்த சகோதரன் மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொலைதூர பிரயாணங்கள் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வசதி, இப்போ வந்து ஒரு ஃபாரின்ல போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், நீங்க வந்து ஏதோ ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு ப்ரோக்ராம் பண்றது, வெளியூருக்கு போய் ப்ரோக்ராம் பண்றது, வெளிநாட்டுல போயிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், பொருளாதார வசதி மேம்படும். புதிய வாய்ப்புகள் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களை சார்ந்த இருந்தவங்களுக்கு வந்து வந்து நீங்க தொழில் அமைச்சு கொடுக்கறது, பொருளாதார வசதி அமைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து நலத்திட்டங்கள் பண்றது, அவங்க குழந்தை படிப்புக்கெல்லாம் உதவி பண்ற அமைப்புகள்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கும் பணவரவு லாபம், ஏன்னா லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்புகள்லாம் குரு பகவானும் கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஸோ முயற்சி சாராதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது மறைமுகமா வரக்கூடிய உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள், நீங்க எதிர்பாராத வந்து இந்த பணம்லாம் வராது, இந்த சொத்துலாம் எனக்கு வராதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நிரந்தர பொருளாதார வசதியும் அதிகமான லாபங்களையும் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. ஸோ 4ஆம் இடத்து குரு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, முக்கியமா காரு வாகனங்கள் ஏதாவது மாத்தணும்னா அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். வீட்டுல வந்து சுப காரியங்கள் பண்றது, திருமண காரியங்கள் பண்றது, வீட்டுல குழந்தைகளுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்ற அமைப்பு எல்லாம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஜூன் மாதத்தில் வந்து கன்னிராசிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்கும் போது உங்க புகழ் வந்து உச்சிக்கு போக போகுது. அதாவது உங்க பேரு புகழ் எல்லாம் நல்லா வந்து டெவலப் ஆக போகுது. உற்றார் உறவினத்துல வந்து நல்ல ஒரு கௌரவ பொறுப்புகள் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா இருந்து வந்த அவமானங்கள், அசிங்கங்கள், கௌரவ குறைச்சலா இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, பொறுப்பு, உங்க புகழ் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த காலகட்டம் ஜூன் மாதத்தில் அமைய பெறுவீர்கள். ஸோ நீங்க வந்து புதன்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளைப்பூ அணிந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இளம் பச்சை நிற பூ இல்லைன்னா இளம் பச்சை நிற ட்ரெஸ் அணிந்துட்டு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போதுங்க. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று. அனைத்து வளங்களையும் பெற்று நலமோட வாழ வாழ்த்துக்கிறோம். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட அதிர்ஷ்டமே காத்துக்கிட்டு சொல்லாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், என்ன சார் 10ஆம் இடத்துல குரு பகவான் வராங்க, என்னெல்லாம் வேலை போயிடும், பதவி பறி போயிடும், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இது பண்ணி பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தா அதெல்லாம் பண்ணுவாரு. எந்த நிலைமையில பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் நீங்க பிறந்தப்ப உங்களோட ராசி கட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல உங்க லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அதனோட தசை நடக்கும் போதும் புத்தி நடக்கும் போதும் அதுக்குண்டான பலன் அப்ப வந்து அதனோட இந்த சொல்றாங்க பாத்தீங்களா, 10ல் குரு இருந்தால் பதவி பறி போவோம், உங்களுக்கு வந்து வேலை இடத்துக்கு போயிடுவீங்க, இதெல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் இது அந்த டைம்ல அது நடக்கும். இந்த கோச்சாரப்படி குரு பகவான் பெயர்ச்சி அடையும் போது அதுக்கு வந்து பலன்களே வேறங்க. ஏன்னா இது ராசி அடிப்படையில வருது. ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா உங்க லக்னம், அப்புறம் வந்து ராசி, இதோட அவர் எத்தனாவது இடம் அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அவருக்கு வீடு கொடுத்தவர், அவருக்கு நட்சத்திரம் யார் கொடுத்தாங்க, அந்த அடிப்படையில தான் அதோட பலனை நம்ம கணிக்க முடியும். ஸோ கோச்சார அடிப்படையில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 100% ராசிநாதன், அதாவது உங்க ராசிமே துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஸோ இந்த பாதிப்பெல்லாம் இருக்காது. அதனால நீங்க அதை பத்தி நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஸோ 10ல் குரு பகவான் உச்சம் பெற்று பலம் பொருந்து இருக்கும் இந்த ஜூன் மாதம் உங்க வளர்ச்சியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த 15ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமான பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இவங்களோட கிரக அமைப்பில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் சுக்கிரனும் புதனும் குருவோட இணைய போறாங்க இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதம் நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதையை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா உங்களுக்கு தொழில் வேலையில மாற்றம் கண்டிப்பா உண்டாகும். என்னங்க முன்னாடி வந்து ஏதோ இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மாற்றம் உண்டாங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க. அதாவது பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில்ல இருந்து வந்த தடை, சங்கடங்கள், சச்சரவுகள்லாம் நீங்கும். நீங்க எதிர்பார்த்த முதலீடுகள் உங்களை தேடி வரும். அதாவது நீங்க ஒரு 3 மாசமாவோ 6 மாசமோ இதுக்கான முயற்சிகள்லாம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு ஒரு தொழில் ஒரு முக்கியமான அதாவது உயர் மனிதர்கிட்ட வந்தோ இல்ல உங்களுக்கு உயர் அதிகாரிகிட்டயோ உங்களோட ஹெல்ப்லாம் கேட்டிருப்பீங்க. எனக்கு சாதகமா இந்த மாதிரி என்னோட பிளான்லாம் இருக்குங்க, என்னோட திட்டம் இருக்கு, இது மூலயமா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல உங்களோட 2 சப்போர்ட் இருக்கு. அதாவது மணி ரிலேட்டட், அதாவது காசு விஷயமாக சப்போர்ட் பண்றதும் சரி, மாரல் சப்போர்ட் நான் உங்களுக்கு இருக்கிறவங்க கூட நீங்க மறுபடியும் பண்ணுங்க, மற்ற சப்போர்ட்ஸ் எல்லாம் அசட்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நீங்க கேட்டிருந்தீங்களா? இந்த மாதம் அதுக்கு உண்டான சாதகமான அமைப்புகள் இருக்கும். முக்கியமா தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள் நீங்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமா புதிய முதலீடுகள்லாம் நீங்க வந்து பண்ணுவீங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அமோகமாக இருக்க போகுதுங்க. அதனால 9ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மாற்றமடைகிறார். ஸோ உங்களை லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும். புதிய புதிய சந்தர்ப்பங்கள், அதாவது பெரிய மனிதர்களின் ஆதாயம் தொடர்பு மூலயமா உங்களுக்கு வந்து புதிய புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். அரசாங்கத்து தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு கான்ட்ராக்ட், அதாவது சில பேர் வந்து அரசாங்கம் சார்ந்த ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் புதிய முன்னேற்றங்கள், கான்ட்ராக்ட் வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். சூரிய பகவான் உங்களுக்கு 11க்கு அதிபதி, லாபாதிபதி, அவர் 9ஆம் இடத்தில் பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதே சொல்லாங்க. புதிய வாய்ப்புகள், புதிய புதிய அதாவது என்னன்னா நீ ஏற்கனவே பண்ணி வச்ச இந்த முதலீடுகள்லாம் அது வந்து முதிர்ச்சி பெற்று உங்களுக்கு அதன் மூலயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ் மூலயமா நீங்க இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமா ஆதாயம் உண்டாக்குறது. அதே மாதிரி அப்பா வழியான சொத்துக்கள் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுங்கள். அதாவது அப்பாவின் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதும் ஒரு ஆதரவு கிடைக்கிறதும் அவரோட கான்டாக்ட் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு வேலையோ இல்ல உங்களுக்கு ஒரு தொழில் அமைத்து கொடுக்கிற அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு 3க்கு அதிபதி குரு பகவான். ஸோ குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடும். குழந்தைகளின் நலனுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6க்கு அதிபதி குரு பகவான். ஸோ அவரும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் சார்ந்த எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். இவர்களால் வந்து உங்களுக்கு கூட இருந்து மறைமுகமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்த உங்களோட தொழில் சார்ந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்த, அதாவது மருத்துவ செலவுகள், அதாவது சில உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் இந்த இடத்துல இருந்து அவர் 2ஆம் பார்வை உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் மகிழ்ச்சியான நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வேலையில இருந்து வந்த, அதாவது தொழில் பண்ற இடத்துலயும் வேலை பண்ற இடத்துலயும் இருந்து வந்த மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுதுங்க. ஸோ துலாம் ராசி எப்பயுமே வந்து அந்த நேர்மை, நியாயம், எப்பயுமே வந்து அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட நீங்க. ஆனா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே நீங்க பேசுறதுனாலே உங்களுக்கு பின்னாடி வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி எதிரிகள் உருவாகிறதுக்கான வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து நீங்க வீழ்த்தி வெற்றி நமது பாதை என்று போகக்கூடிய அமைப்பு கொண்டவர் துலா ராசிகள். நியாயம், நேர்மை என்று இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். முக்கியமா தொழிலில் இருந்து வந்த, வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் நீங்கும். புதிய மனிதர்கள் தொடர்புகள் மூலமாகவும் புதிய குருமார்கள், அதாவது உங்களுக்கு ஒரு மென்டார் சொல்லக்கூடிய ஒரு லீடர், உங்கள் தொழிலில் உங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி உங்கள் தொழில் வளர்ச்சியை அதிகப்படியாக லாபமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க.
ஏன்னா தொழில் நிமித்தமா இருந்து வந்த யாராருக்கிட்டலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, எது மூலியமா டிஸ்கஸ் பண்ணீங்களா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அனாவசியமா நிறைய பேர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்றத நிவர்த்தி பண்ணாலே உங்களுக்கு இந்த எதிரிகள் உருவாகிறது நிமித்துவாங்க. அதாவது உங்களுக்கு அது அமையுமா, முடியுமா, முடியாதுன்னு தெரியாமையே வந்து சில பேர்கிட்ட அது முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சில பேர்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில ஒரு நட்பு ரீதியாக நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காம ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதனால நடக்குதோ நடக்கலையோ அது உங்களுக்குள்ளே வச்சுங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அது வரதான் போகுது. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டியது யாராலும் தடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு வர வேண்டியது வரதான் போகுது. உங்களுக்கு நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், தொழில் வளம் மேம்படுறது எல்லாமே நடக்கதான் போகுது. அதை வந்து கொஞ்சம் பெருமையா நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன்றது வராம அது வந்துரும்ன்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய மனக்கணக்கெல்லாம் போடாம இருந்தாலே உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க தக்க வச்சுக்கலாம். ஏன்னா வரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து இது வந்துரும் அது வந்துரும் சொல்லி உங்க நண்பர்களிடத்துல இல்ல உங்க மனைவி சார்ந்த இடத்துல உங்க சமூகத்துல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான தெரிஞ்சவங்க தானே இந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாலாம் அமையாதுங்க, பாதகமா தான் அமையும். அதனால எந்த நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுங்க. உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் தொழிலும் வேலையும் வரதான் போகுது. தேவையில்லாம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் இதுல உயர்ந்துட்டேன் தான் இதுவாயிடுவேன் பெருசாயிடுவேன் நம்ம எதுவுமே பேச வேணாம். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த வாய்ப்புகளை நம்ம அறிவு சார்ந்த விஷயத்திலையும் மற்ற உதவி புரிய விஷயத்திலையும் நம்ம அதை வந்து எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு நல்ல பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த சங்கடங்கள் சச்சரவுகள் நீங்கும், கடன் பிரச்சனை தீரும். 6க்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கனால வேலை சார்ந்த தொழில் சார்ந்த கடன் எல்லாம் உங்களுக்கு இப்போ விலக போகுது. புதிய கடன் புதிய தொழிலுக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் கொடுப்பீங்க. இதன் மூலயமா இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் போது துலாம் ராசிக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் சிக்கல்கள் குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது, தொழில் சரியா ஒன்றும் போக மாட்டேது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனா அதுக்கு அன்றான லாபம் வரலையே புலம்பிக் கொண்டிருந்த துலாம் ராசிகளுக்கு ஜூன் மாதத்துல இருந்து ஒரு வீடியோ காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. 10ல் குரு தொழில் சாதனத்தில் குரு தொழிலை வந்து வளப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருவாரு. வெளிநாட்டு யோகம், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அதாவது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள், நீண்ட தூர அதாவது பழைய நண்பர்களிடத்திலிருந்து ஆதரவு எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஸோ துலாம் ராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வளம் பெற்க பெற்று அதை சார்ந்த உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் அதிக பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ தொழில் சார்ந்த முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ வேழக்காம வந்து குரு அதாவது தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டவங்க. அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்டமான நிறம் வந்து வெள்ளை. வெள்ளிக்கிழமை வந்து மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மகாலட்சுமி யோகத்தோட உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிகராசி நேயர்களே, அதாவது வீரத்துக்கும் விவேகத்துக்கும் நீங்க தான் முக்கியமான ஆளு. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் ஆக்ரோஷம் வீரம் அதாவது துணிச்சல் என செவ்வாயோட ராசிநாதனை கொண்ட விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்கும் போது, ஏன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் மேஷராசியில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று பலம் பொருந்து இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல போறாரு. 8ஆம் இடத்துல போகும்போது உங்களுக்கு 10க்கு அதிபதி 8ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த நீண்ட தூர பிரயாணங்கள் போவீங்க. வெளிநாட்டு வெளி மாநிலம் வெளியூர் போறதுனால உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் உண்டாகும். அதாவது தொலை தூர பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதன் மூலமாக பணவரவு உண்டாகும். ஏன்னா இந்த மாதத்தில் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அது உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போது. அதாவது வேலை சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்பா, ஒரு ஹைக்கு நல்லா கிடைக்கும், ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதாவது 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுல ஒண்ணு ப்ரிஃபரபிளா நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நார்மலா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வேலை தொழில் மாற்றுறதுன்ற அவங்களுக்கு கைவந்த கலை. இப்போ வேலையா இருந்தாலுமே சரிங்களா, இந்த டைமுக்கு ஒரு 45 வயசு 50 வயசுல இருக்கிறவங்களாம் ஒரு 10 கம்பெனி மாறி இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொழில் மாத்தி பண்ணிட்டு இப்போ ஏதாவது ஒரு வேலையில உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அந்த ஆசையை தூண்டி விட்டு முக்கியமா அவங்க நண்பர்கள் வட்டாரம் அதிகம், அதாவது சொந்தக்காரங்கள் அதாவது உற்றார் உறவினர்கள் அதிகம், அவங்களோட அறிவுரையின் பேரிலும் ஆசை வார்த்தை தூண்டுதல் பேரிலும் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதும் கடன் வாங்குறதும் அஞ்சவே மாட்டாங்க. அதிகமாக கடன் வாங்கும் ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் பேர் போனவங்க. அதாவது மறைமுக கடன்கள்
வீட்டுக்கு தெரிஞ்சு கடன் வாங்குறது ஒண்ணு, வீட்டுக்கு தெரியாம ஒரு கடன் தனியா அவங்க வச்சிருப்பாங்க. பர்சனல் கடன்ன்ட்டு. அதாவது வீட்டுக்கு தெரிஞ்சு வீடு வாங்குறேன் அப்படின்னு ஒரு கடன், பர்சனல் லோன் வாங்குறேன் ஒரு கடன், ஒரு பொருள் வாங்குறேன்னு ஒரு கடன் இருந்தாலும், அதுக்கு கரெக்ட்டா ஒரு அமௌண்ட் பேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ணியிருந்தாலும், மனைவிக்கு தெரியாம இல்ல வீட்டு அம்மா, அப்பாவுக்கு தெரியாம இவங்க தனியா ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு, அதுக்கு தனியா போராடிட்டு, அதுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, இதுக்கு பதில் சொல்ல முடியாம, அதுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு குழப்பத்துல மாட்டிக்கொண்டு இருக்கும் ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அதுல வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். ஸோ இந்த அடிப்படையில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு புதிய புதிய லாபங்கள் வரப்போகுதுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஜாக்பாட் மாதனே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. வேலை சார்ந்த இடத்திலும், தொழில் சார்ந்த இடத்திலும். அதாவது நீண்ட காலமாக நீங்க ஒரு ப்ரொமோஷன்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இன்கிரிமெண்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, அது வாய்ப்புகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அதாவது அந்த ஊதிய உயர்வு அது மூலயமா நீங்க வந்து ஒரு புதிய பிளான் போடுறது, அதாவது வீட்டுக்கு தேவையான நகை வாங்குறது, உங்க குழந்தைக்கு தேவையான ஏதாவது முதலீடு பண்றது, இல்ல உங்க மனைவிக்கு ஏற்கனவே வச்சிருந்த நகையை மீட்டு கொடுக்கறது, உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ எடுத்து கொடுக்கறது, அவங்க பேர்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது என்ற உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசிகள் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும் என்ற ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பணப்புழக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த வர பைசாவை உடனே செலவு பண்ணக்கூடிய ராசிகளில் முதன்மையாக பெற்ற ராசிகள் விருச்சிக ராசிகள் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம், 2000 ரூபாய்க்கு அவங்க கடன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்க காட்டில் மழைனே சொல்லாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கும், பொருளாதார வசதி மேம்படும். அது மூலயமா உங்க துணைவியரின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஆதரவு இல்லாம உங்களால நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க விருச்சிக ராசியில செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா நார்மலா வந்து நீங்க வந்து நீர் ராசி, பெண் ராசி. அதனால உங்களுக்கு வந்து பெண்களோட ஆதரவு முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா மனைவியோட ஆதரவு சப்போர்ட்டோட தான் அவங்க வந்து ஜெயிக்கவே முடியும். அவங்க இல்லைன்னா அவங்களாம் ஜெயிக்கவே முடியாது. அதனால எப்பவுமே உங்க மனைவிக்கு ஆதரவோட கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு, ஏன்னா நீங்க சிவசக்தி யோகம் பெற்ற ராசி. ஸோ மனைவியோட சப்போர்ட் இருந்தால் தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதம் இப்போ நீங்க மனைவிக்கு உங்களுக்கு தேவையான காசு வசதி, பொருளாதார வசதி எல்லாம் வரப்போகுது. அதன் மூலயமா உங்க வீட்டுல வந்து அமைதியான சூழ்நிலை பண்ணுவீங்க. குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போறது, இல்ல சும்மா ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும், ஒரு 2 நாள் ஒரு ட்ரிப்புனாச்சும் போயிட்டு வரதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கும். முக்கியமா 8ஆம் இடத்தில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி மறையும் பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை யூஸ் பண்ணீங்க. எப்பயோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவங்க திடீர்னு கூப்பிட்டு சார் நீங்க வாங்க எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன் மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அதிகமான வாய்ப்புகள் வர மாதமாக இருக்குது. அதன் வாய்ப்புகள் மூலயமா பொருளாதார வசதி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. உற்றார் உறவினரின் சப்போர்ட்டோட, முக்கியமா உங்க துணைவியாரின் சப்போர்ட்டோட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது. கடன் பிரச்சனை தீரப்போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ இந்த மாதம் உங்களோட குலதெய்வ அனுகூலத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போகுது. புதிய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் வந்து மஞ்சள், கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் அருளால் உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்க ராசிநாதன் குரு பகவான் பலம் பொருந்தி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5க்கு அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி மேஷ ராசியில் இருக்கிறாரு. அது மட்டும் 9ஆம் அதிபதியான சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடமான கலசலஸ்தானத்தில் அதாவது சமுதாயம், நண்பர்கள் என்ற மாதிரி அமைக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் இந்த மாத கடைசியில் வந்து குருவோட இணையறாங்க. ஸோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் சில மாற்றங்களும் சில முன்னேற்றங்களும் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியால அதிகமாக துன்பப்பட்டு, அதாவது ரொம்ப பிரச்சனையில இருந்து, சொந்தங்களை இழந்து, அதாவது தாயாரின் உடல்நலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய வந்து குழப்பங்களும் குடும்பத்துல பிரச்சனை என்ற மாதிரி 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இனிமே உங்களுக்கு வந்து விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா அந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு படிப்படியா சில மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ குரு வந்து மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதம் முதல்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் மாறிடுறாரு. ஸோ மாறி அவரோட பார்வையில் சனீஸ்வரன் இருக்கும்போது, ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 2க்கு அதிபதி, 3க்கு அதிபதி. ஸோ தனுஷு ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை முயற்சி எல்லாமே வந்து அந்த சனி பகவான அதாவது நிலைமையை பொறுத்துதான் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையா அமைந்தாலும் தீமையா அமைந்தும், அதாவது மற்ற கிரகங்களின் பலன் இருந்தாலும், ஏன்னா இவங்களுக்கு நேச்சரா இயற்கையாவே பாத்தீங்கன்னா
தனுசு ராசிக்கு வந்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்றது குடும்பம், வாக்கு, இந்த மாதிரி தனஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. 3 இடமான கும்ப வீட்டுல அவர் தான் அதிபதி. ஸோ 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு முக்கியமான காரகமான கிரகம் சனி பகவான். தொல்லைகளும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த சனீஸ்வரன் வந்து இப்போ குருவின் பார்வையில் சனீஸ்வரன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடைய போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க எடுத்த முயற்சிகள்லாம் வந்து தோல்வியும் சில சங்கடங்களும் சச்சரவுகளும் அது மூலயமா லாஸ். அதாவது நிறைய பேர் வந்து தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு சரி இவங்க நண்பர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு முதலீடு பண்ணி அதனால லாஸ் ஆனவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா குருவின் பார்வையில் வந்து சனீஸ்வரன் வரும்போது இது சுபத்தன்மை அடைந்து அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தனம், அதாவது பொருளாதார வசதி, குடும்பத்துல ஒரு நிம்மதியை உண்டு பண்ணிடுவாருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து இவரு தான் அதிபதினும் போது உங்களுக்கு குடும்பத்துல வந்து இருந்து வந்த சச்சரவுகள், சங்கடங்கள், இவ்வளவு நாளா இருந்து வந்த குழப்பங்கள்லாம் முதல்ல தீருங்க. தனுசு ராசிக்கு ஒரு விடிவு காலமே என்னன்னா குடும்பத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு அமைதியான சூழ்நிலை, இன்பமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க தொழிலையும் வேலை பண்ற இடத்துலயும் ஒரு கவனம் சேருவாங்க. ஸோ வீட்டுல பிரச்சனை, ஒய்ஃப் சைட்ல பிரச்சனை, அவங்க சொந்த உறவினர்கள் பிரச்சனை, இளைய சகோதரர்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது அதனையும் மீறி வேலையும் செய்து கொண்டிருந்தவங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்காம ரொம்ப குழப்பத்தில் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமே உங்களுக்கு யோக காலம்னு சொல்லாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முக்கியமா நண்பர்கள், கூட்டாளிகள் மூலயமா புதிய புதிய தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. அதன் மூலயமா பொருளாதார வசதி உண்டாக போகுது. முக்கியமா இந்த ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங், புரோக்கிங், இந்த வாடிக்கையாளர் பிசினஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ், பேங்கிங் இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறைமுக அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்க பூர்வீகத்தை விட்டோ இல்ல சொந்த இடத்தை விட்டோ வெளியூருக்கு போறதோ இல்ல மாத்தலாறது கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வெளியூர், வெளிமாநிலத்தில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து சொந்த ஊருக்கு மாற்றலாகும் அமைப்பு இருக்கப்படும். ஸோ உங்களை குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தை பிரிந்து இருந்தவங்கலாம் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நீண்ட தூரத்தில் இருந்தவங்க, வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாம் குடும்பத்தோடு இணையக்கூடிய மாதமாக இந்த இருக்க போகுது. குடும்பத்தோடு அமைதியாக இன்பமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது புதிய வாய்ப்புகள், புதிய வேலை, அதாவது வேலையில இப்ப நிரந்தர தன்மை எல்லாம் கிடைக்க பெறும். ஏன்னா 8இல் குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பொருளாதார வசதியை கொடுத்துருவார். என்னன்னா வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தீரப்போகுது. புதிய புதிய அதாவது புதிய மனிதர்கள் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் உருவாக போகுது. மேலதிகாரிகளின் தொடர்பு மூலயமா, உயர் அதிகாரிகளின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு லாபம் பெற போகுது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதன் மூலமா உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாக போகுது. முக்கியமா 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் வந்து மாற்றம் அடைவார். அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து மிதுன வீட்டுக்கு போகும்போது அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலை நிரந்தரம், பணி நிரந்தரம் கிடைக்க போகுது. ஏன்னா குருவன் ஆதிக்கத்தை கொண்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ், கலைத்துறை, இந்த இதுல இருக்கவங்கலாம், அந்த அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் பணி நியமனம் இல்லாமல் இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் உங்களுக்கு பணி நிரந்தர அமைப்பெல்லாம் வந்து உண்டு பண்ணிடுவார். 7ஆம் இடத்தில் சூரியன் போகும்போது வேலை நிரந்தர தன்மைப்படும். அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் பண்றதும், அரசு சார்ந்த உதவிகள் நீங்க காத்துட்டு இருக்கீங்க, அதாவது அரசு சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஏதாவது பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, பெண்டிங் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. அரசு சார்ந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்கள். முக்கியமா உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ பிரச்சனைங்க, ஏதோ ரோடு போடலைங்க, இந்த தண்ணி வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு இது அரசு சார்ந்து ஏதாவது நீங்க பெட்டிஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசு சார்ந்த துறையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பொருளாதார வசதி ஏற்படும். அதன் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் பெறப்படும். முக்கியமா அவங்க அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு மூலயமா உங்களுக்கு வந்து உதவிகள் வரும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். பொருளாதார வசதி, வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமா வேலையில வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதார வசதி, வேலையில வந்து சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுலாம் எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகபட்ச நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமான சம்பளத்தோடு, ஊதிய உயர்வோடு, இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா குடும்பத்தோடு கோவில் இந்த மாதிரி நீண்ட தூர கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் எண், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குருவின் அருளால், குரு உங்களோட ராசிநாதனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போதுங்க. ஜூன் மாதம் உங்கள் குடும்பத்தோடு அமைதியான சூழ்நிலையும், புதிய வாய்ப்புகள், அரசாங்க சப்போர்ட், பொருளாதார வசதி, பணப்புழக்கம் அதிகமாக மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போது. உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் இருந்து வருது பிரச்சனைகள் தீரப்போகுது. அம்மா வழி சொந்தங்கள், அம்மா வழியான அதாவது உங்களோட இளைய சகோதரர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அம்மா வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடன் ஆதரவோடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போது
மகர ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம், அதாவது சனீஸ்வரனை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்க ராசியில தாங்க வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறார். உழைப்புக்கும் கடின உழைப்புக்கும் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்காளர்களுக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு புகழ்மிக்க மாதம், அதாவது புகழ்பெற்ற மாதமாகவும் உங்களை புகழின் உச்சிக்கும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது, உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடியும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் இன்னும் வந்து இன்னும் பெருசா ஒன்றும் வளர முடியலையேன்னு புலம்பிக் கொண்டிருந்த மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்னே சொல்லாங்க. ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களோட பொருளாதார வசதி வந்து பெருகக்கூடிய மாதம், தனவரவு, பொருளாதாரம், நீங்க நினைத்ததை முடிக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. குரு பகவான் 7ல் உச்சம் பெற்று பலம் புரிந்து இந்த மாதம் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். உங்க சுகம் அதிகரிக்கும், உங்களோட சந்தோஷம் மேம்படும், அதாவது உங்களோட சுகத்துக்காகவே இந்த மாதம் வந்து பிறந்ததுன்னே சொல்லாங்க. உங்களுக்கு அதாவது நீங்க நினைத்த சின்ன சின்ன ஆசைகளாகவும் சரி, உங்களோட கனவு திட்டங்கள்லாம் நிறைவு பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. வேலையில முக்கியமா தொழில புதிய மாற்றங்கள், நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கிறாரு. இந்த மாதம் கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. சுக்கிர பகவானும் அங்கதான் இருக்க போறாருங்க. இந்த மாதம், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ 6ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் பலம் புரிந்து இருக்கும்போது, புதன் ஆட்சி பெற்று இருக்கும்போது, உங்களுக்கு வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள் தீரும். வேலையில வந்து புதிய மாற்றம், உத்தியோகம், உங்களோட பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பதவி உயர்வு, அரசியல் சார்ந்த வேலைக்கு காத்து கொண்டிருக்கலாம், முக்கியமா பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறோம். ஏன்னா சனீஸ்வரன் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிகள் நிறைய பேர் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப், கீழ்நிலை ஊழியர், அதாவது கவர்மெண்ட் தொழிலே வந்து பாத்தீங்கன்னா மிடில், அது லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற அந்த அந்த டெசிக்னேஷன்ல இருக்கவங்கலாம் மகர ராசி பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப பணி நிரந்தரம் இல்லாம நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிரந்தர பணி வந்து உங்களுக்கு வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எல்லாம் இருக்க போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள், அந்த அதாவது கீழ்நிலை ஊழியர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அரசு துறையில இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க, அந்த தூய்மை பணியாளர், இந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிற நிறைய தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த சனியோட ஆதிக்கம் கொண்ட மகராசினியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. செவ்வாய் உச்சம் பெற்றவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, நீங்க வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இதன் மூலியமா உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் பொருளாதார வசதியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது கலைத்துறையில இருக்கவங்க, அதாவது மீடியா துறையில இருக்கவங்க, சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள், புதிய புதிய சான்ஸ்லாம் கிடைக்க போகுது. இதன் மூலயமா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்ற கொடுக்குது. அதாவது இவ்வளவு நாளா நீங்க பண்ண முயற்சிகளாம் ஆதாயமும் பொருளாதார வசதியும் லாபமும் மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் 100% இருக்குங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து 100% எஃபர்ட்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் வந்து தோல்வி அடைந்தாலும், அதுல வந்து ஒரு சங்கடங்களை பார்த்தாலும், இல்ல இது நம்மளால முடியும், என்னால முடியும், இதை நான் வெற்றி அடைந்தே தீர்வுன்னு பல தடவை வந்து போராடி வெற்றி அடையக்கூடிய ராசிகளில் மகர ராசிக்காரர்கள் நிகரே கிடையாது. ஏன்னா அத்தனை கடின உழைப்புக்கு, போராட்ட குணத்துக்கும் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது, அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் உங்க ராசியையும் பாக்குறாரு. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை, அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் காத்துக்கிட்டுன்னே சொல்லாங்க. இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு வந்து வேலை பண்றோம், வேலை கிடைக்குது, ஏதோ ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு, ஆனா அதனோட பலனை அனுபவிச்சோமான்னு தெரியாது. ஆனா இந்த மாதம் நீங்க 100% உங்களோட எஃபர்ட்டே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பலன், பொருளாதாரம், அதாவது பண புழக்கம் அதிகமாகும். இந்த மாதம் உங்க காசுல, உங்க காட்டுல மழைன்னு சொல்லாங்க. ஸோ பொருளாதார வசதி, குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கி போடுறது, மனைவிக்கு தேவையான வந்து நகை வாங்கி கொடுக்கறது, குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாக்குறது. ஸோ இவ்வளவு நாளா வந்து நீங்க குடும்பத்தை வந்து பிரிஞ்சு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் டிராவல் சுத்திட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தை
குடும்பத்துல இருக்கிறவங்க சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி, ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேலை தொழில்ல இருந்த சங்கடங்கள் தீரும். நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு. புதிய புதிய முதலீடுகள், அதாவது தொடர்புகள் மூலியமாக, பெரிய மனிதர்களின் ஆதரவு மூலியமாக, பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து சாதகமான அமைப்பு, பொருளாதார வசதி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் புரிந்து இருக்கும்போது, நீண்ட நாளா வந்து தடைப்பட்டிருந்த திருமண தடைகள் நீங்கும். திருமணம் கைகூடும். காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பு 100% மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கண்கூடும். இவ்வளவு நாளா நீங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்கன்னா, இந்த மாதம் பாருங்க டக்குன்னு எல்லாம் அமையும். திடீர்னு போவாங்க. பொண்ணு வீட்ல இருந்தே கால் பண்ணுவாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போவீங்க. டக்குன்னு டேட் ஃபிக்ஸ் ஆகும். உடனே என்கேஜ்மெண்ட் நடக்கும். உடனே 2 மாசத்துல உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு கல்யாண வாழ்க்கைக்கு போகும் அமைப்பு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்களுக்கே அது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதிர்ஷ்ட மழை, காசு மழை என பொருளாதாரம், புகழ் என சோசியல் ஸ்டேட்டஸை வந்து வளப்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கும்பராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகவும் ஒளி பொருந்திய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரிகள் தொல்லையினால ரொம்ப குழப்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்த கும்பராசிக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம்னு சொல்லலாங்க. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுது. ஏன்னா சில முன்னேற்றங்கள் கிடைச்சிருந்தாலும் முக்கியமான அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாரு உச்சம் பெற்று, சரிங்களா? அவர் வந்து குரு பகவான் உங்க ராசிக்கு தனாதிபதி, உங்களுக்கு லாபாதிபதி. 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களோட விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களோட குடும்பஸ்தானம்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, ஸோ தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. வேலை பளு அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், முக்கியமா தொழில்ல மாற்றம் உண்டாகும். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நீங்க நினைத்த, அதாவது நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு தேடி வரும். இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதற்கான இன்டர்வியூ, அதற்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு உண்டான ஆஃபர் லெட்டர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வேலை தரக்கூடிய கம்பெனியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த உயர் அதிகாரி, மேலதிகாரிகள் மாற்றம் பெற்று உங்களுக்கு சாதகமான முதலாளிகள், சாதகமான உயர் அதிகாரிகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அதாவது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது பதவி உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலுமே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் போது வேலையின் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலையோட ஒர்க், அதாவது டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். இதனால் நீங்க வந்து குடும்பத்திலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த மாதத்துல உங்களுக்கு பொருளாதார வசதி நல்ல மேம்படும். திடீர் அதிர்ஷ்டம், பண வாய்ப்புகள் உண்டாகும். வேலையில இருந்து வந்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு விலகுவார்கள், உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள். அதாவது இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த, ஏன் அவங்க தொல்லை கொடுத்தாங்கன்னா உங்களோட மேலதிகாரிகளின் கையாளு, மேலதிகாரி உயரதிகாரிகள் கூட்டாளியின் மூலயமா அவங்க வந்து கைகோர்த்து உங்களுக்கு இடைஞ்சல்கள், தொல்லைகள் கொடுத்து வந்தவர்கள் மேலதிகாரி மாற்றம் ஏற்படுவதனால் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுக்கு நல்ல நிலைமை, அதாவது உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ற மாதிரி மாற்றங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமா வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் பண்ணுவீங்க. வீட்டுல வந்து வீடை வந்து டெக்கரேட் பண்றது, இல்லைன்னா வீட்டை வந்து ஆல்டர்னேட் பண்றது, வீட்டுக்கு சில ஒர்க் ஆல்டர்னேட் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இருந்தா நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து இந்த கழிவறைகள், இந்த அதாவது சும்மா வேஸ்டா போட்டுட்டு இருக்க இந்த மாதிரி வேக்கண்ட் லேண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தா அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை வந்து புதுமைப்படுத்தி அதை வந்து நீங்க செலவுகள்லாம் உங்களுக்கு கூடும். அதாவது வீட்டை அலங்கரிக்கும் விதயமா உங்களுக்கு வந்து சுப செலவுகள்லாம் உண்டாகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படும். அதன் மூலமா லாபம், ஆதாயங்கள் உண்டாகும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உண்டாகும். அதன் மூலமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு கைகூடும். வேலையில் இருந்து வந்த தொழில் போட்டிகள் அகலும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். முக்கியமா வந்து பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு நிலை உண்டாகும். இவ்வளவு நாளா வந்து ஏதோ வருதுங்க, வரத்துக்கு வந்து ஒரு 10 ரூபாய் வருதுன்னா 20 ரூபாய் கடன் என்ற அமைப்பிலேயே நீங்க சுத்தி கொண்டிருந்த கும்பராசிக்கு இனிமே உங்களுக்கு தாராளமாக பணப்புழக்கம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உடல் நலத்தில் ஏற்பட்டு இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள், ஆரோக்கியத்தில் சீர்நிலைப்படும், மருத்துவ செலவுகள் குறையும்.
முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு முயற்சிகள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இனிமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருப்பது. குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் பண்றது, சுப நிகழ்ச்சிகள் பண்றது, இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ 6ஆம் இடத்தை குறிக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெளிநாடு போற அமைப்பு, வெளி மாநிலம், வெளி ஊரு, முக்கியமா வேலை நிமித்தமா குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தவங்க, வெளியூர்ல இருந்தவங்கலாம் வந்து குடும்பத்தோட சேர்றதுக்கும், சில பேர் வந்து குடும்பத்தை பிரிந்து வெளியூர்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு. வராத கடன்லாம் உங்களுக்கு வந்து வந்து சேரும். அதாவது இதெல்லாம் இனிமே வராதுப்பா, இவங்கலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சவங்களாம் உங்களை தேடி வந்து கடன் பிரச்சனை தீரும். பழைய கடன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். கும்பராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகாத நிலைமையில இருந்தால் அவங்களுக்குலாம் திருமண காரியங்கள் கைகூடும். நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த உங்களுக்கு, அதாவது ஒரு பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை இருந்தது, அதை வந்து சரி பண்ணணும் என்ற மாதிரி ரொம்ப நாளா தள்ளி போட்டிருந்ததெல்லாம் அதெல்லாம் சரி செய்து உங்களுக்கு சாதகமாக அதை அமைக்கக்கூடிய பேருக்கு, அதாவது உங்க பேருக்கு அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை எல்லாம் வரும். அதாவது உங்க பேருக்கு அது வராது, உங்க இளைய சகோதரர்கள் வந்து அதுக்கு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்கூடாது, அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தரக்கூடாதுன்னு நினைச்சிருந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, கிழமை வந்து புதன்கிழமை, நிறம் வந்து பச்சை நிறம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேலை, பொருளாதார மாற்றம், அதாவது நீங்க நினைத்த தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைகிறது, நினைத்த வேலை கிடைக்கிறது, குடும்பத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை உண்டாகிறது என சகல வசதிகளும் பெற்று சிறப்போட வாழ்வீர்கள். மீனராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் பிறக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா மீனராசி அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். ஸோ அவர் தான் வந்து இப்போ இந்த மாதத்துல அவர் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதம் மீன ராசிக்குனே பிறந்த மாதம் மாதிரி நினைச்சுக்கலாங்க. ஏன்னா சனி பகவான் அவங்க ஜென்மத்திலே இருந்து, சனீஸ்வரன் ஜென்ம சனியா இருந்து ஏகப்பட்ட தொல்லைகள், தடங்கள், முக்கியமா தொழில வந்து ஏகப்பட்ட சறுக்கல்கள், வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில இருக்கிறவங்களாம் வேலை இழப்பு, டிரான்ஸ்பர் ஆனது, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற ஊருக்கு வலுக்கட்டாயமா டிரான்ஸ்பர் ஆன அமைப்பெல்லாம் இருந்த மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி, 2க்கு அதிபதி செவ்வாய் இங்கேதான் இருக்காரு இந்த மாதம் ஃபுல்லா. 3ஆம் இடத்துல சூரிய பகவான், 6க்கு அதிபதி ரிஷப வீட்டுல இருக்காரு. அவரும் வந்து 4ஆம் இடத்துல 5ஆம் தேதிக்கு போயிடுவாரு. 6ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது சுப காரியங்கள் காத்துக்கிட்டுன்னே சொல்லாங்க. இப்போ முக்கியமா ஜூன் மாதத்துல மீனராசிகளுக்கு வந்தே சேருங்க. முக்கியமா இந்த வேலை, தொழில் மாற்றம், இதெல்லாம் டெவலப்மெண்ட்லாம் அமோகமா இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை, முக்கியமா வேலைன்னு இருந்து ரொம்ப வந்து பிஸியாவே இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை ஒன்றும் பெருசா வந்து அவ்வளவு சந்தோஷமா இல்லாம இருந்ததுங்க. அந்த அமைப்பு இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்பா இருக்க போதுங்க. காதல் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். நீண்ட காலமாக மீன ராசிகர்கள் வந்து கல்யாணம் ஆகாம புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் அட்லீஸ்ட் மினிமம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு அவங்களுக்கு ஆவறதுக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிநாதன் பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா அவர் 10க்கும் அதிபதி ஆனதுனால தொழில் சார்ந்த இடத்துல வந்து பொருளாதார வசதியும் டெவலப் பண்ணி கொடுத்துருவாரு. திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், யோகம் எல்லாமே காத்துக்கிட்டு சொல்லாங்க. ஏன்னா அவர் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 5ஆம் பார்வை உங்களோட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு காதல், அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நினைத்த சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும். உங்களோட பூர்வீக, அதாவது உங்களோட மூத்த சகோதரின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து சேரும், ஆதரவு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி மேம்படும். முக்கியமா இந்த கலைத்துறை, சினிமாவில் இருக்கிற மீனராசினியர்களுக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்புகள், புதிய புதிய கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகுறது, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கான ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆகுறது. சினிமா துறையில இருக்கிறவங்களாம் இப்போ நல்லா ஜொலிக்க போறீங்க. சோசியல் மீடியா, யூடியூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஃபேம் கிடைக்க போகுது. இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால வந்து மார்க்கெட்டிங், அதாவது பேங்கிங், இன்சூரன்ஸ்ல இருக்கிற மீனராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து நல்ல பதவி உயர்வு, போஸ்ட், விபி லெவல்ல போஸ்டிங் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செக்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த வாடிக்கையாளர்களை நம்பி வந்து பிசினஸ் ரன் பண்ணிருக்கிறவங்களுக்குலாம் வந்து புது புது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு மூலியமாவே வந்து நிறைய வந்து கான்டாக்ட், அவங்களுக்கு மூலியம் ஒரு புதிய பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள்லாம் பண்றக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து சூரியன் போய் வந்து மாற்றம் அடைகிறார் இந்த மாதத்துல. அதனால வந்து இடம் பிரச்சனைத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இடம் வந்து அவங்களுக்கு புதுசா கிடைக்கிறது, அதாவது தொழிலை வந்து மாற்றம், இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம்னா இந்த காலகட்டம்
உங்களுக்கு சாதகமா அமையும். உங்கள வந்து அதாவது நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல உங்க அந்த இடத்தோட ஓனரோ இல்ல இவங்க வந்து உங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, உங்களை மாத்தணும்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த நீங்க தேடிக்கொண்டு இருக்கிற இடத்தில் உங்களுக்கு உங்க பிசினஸ் மறுபடியும் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இருக்கும். இது ஒரு 3-4 மாசமே உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்கள் தொழிலை இன்னும் மேம்படுத்தி வளப்படுத்தி போறதுக்குடியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஸோ உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து முக்கியமா உங்க ராசியை பார்க்கும்போது குருவின் ஆதரவோடு மற்றும் உங்களோட தனக்காரகன் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களோட வினைவோடு இந்த மாதம் உங்களுக்கு காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை முக்கியமா வந்து கணவன் மனைவியிடையே இருந்த சட்ட சிக்கல்கள் டைவர்ஸ் லெவல்ல போகிறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு சாதகமாக விவாகரத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 2வது திருமண வாய்ப்புகள் அதிகமாக காத்துட்டு இருக்கு. அப்பாவை பிரிஞ்சு அம்மா கூட இருக்கலாம், இப்போ குழந்தை வந்து உங்க கூட வந்து சேர்ந்து உங்கள் குழந்தை உங்களோட இருக்கும் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்க ராசியை பார்க்கும்போது. ஸோ மொத்தத்தில் மீன ராசிக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போக, அதாவது நெருக்கடிகள், தொழில் இருந்த கஷ்டம், எதிரிகள்லாம் விலகுவார்கள். புதிய தொழில், புதிய வேலை, முக்கியமா மீடியா துறையில இருக்கவங்க, சினிமா துறையில இருக்கலாம் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து புதிய வாழ்க்கையை கொண்டு செல்லும். உங்களுக்கு ராசியான எண் 3, கிழமை வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விஷ்ணு பகவான் உங்களுக்கு சகல வசதிகள் கொடுத்து அனைத்து செல்வங்களையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.